அன்பார்ந்த சாய் நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சாய்பாபா வந்து 16 வயசில் வந்து ஷீரடிக்கு வந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு காணாம போயிட்டார். திருப்பவும் அவர் எப்படி ஷீரடிக்கு வந்தாருங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இது சாய் சரிதத்தில் 5வது அத்தியாயத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவுரங்காபாத்தில் இருக்கிற தூக்காவன் என்ற கிராமத்தில் வந்து சாந்த்பாடி என்ற ஒரு வசதியான முகமதியே பெருந்தகை இருந்தார். அவர் ஒரு பெண் குதிரையை வச்சுருந்தார். அந்த பெண் குதிரை 2 மாதங்களாக காணாமல் போயிடுச்சு. அவரும் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தார், கிடைக்கவே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் தேடி அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மாமரத்துக்கு கீழே ஓய்வெடுக்க போனார். அந்த மாமரத்துக்கு கீழே தான் நம்ம சாய்பாபா இருந்தாருங்க. சாய்பாபா பார்க்குறதுக்கு வந்து பக்ரி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சாந்த்பாடி இன்னொரு ஒரு பக்ரி இருக்கார் அப்படின்னு அவரை அப்படியே மேலும் கீழும் பார்த்துட்டே இருந்தார். அவர் கஃப்னிங்கிற நீண்ட ஆடையை வந்து அணிந்திருந்தார். அப்புறம் கமட்டில் வந்து சட்கா அப்படிங்கிற குட்டையான பருமனான ஒரு தடி வச்சுட்டு இருந்தார். ஹூக்கா வந்து குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இவரை பார்த்துட்டே இருந்தார் சாந்த்பாடி. அப்போ பாபாவும் சாந்த்பாடியில் பார்த்துட்டே அவர் கேட்டார், என்ன நீங்கள் ஒரு கையில் வந்து குதிரை சேனத்தை மட்டும் வச்சுட்டு இங்கே இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், மாரி ஒரு பெண் குதிரை வந்து காணா போச்சு, அதை தாங்க ரொம்ப நாளாக நான் தேடிட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நீங்கள் பக்கத்தில் ஒரு சோலை இருக்குது, அதில் போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அவர் இப்படி டக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு, சரி நம்ம அதையும் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சோலைக்கு வந்து ஆவலாக போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு குதிரை இருக்குது. அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா அது உடனே ஓடி வர்றாரு. இவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது, இவர் ஒரு பெரிய வந்து நாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்கு வர்றாரு. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு, பாப்பா வந்து உட்கா குடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. பட் அவருக்கு 2 பொருள் மட்டும் தேவைப்படுது. என்னென்னா நெருப்பு, இன்னொன்று தண்ணி. அப்போ என்ன பண்ணார், சாந்த்பாட்டில் அதுக்குள்ளே வந்துட்டார். ஆனால் சாய்பாபா செய்கிறத பார்த்துட்டே இருக்கார் அவர். அப்போ என்ன பண்ணுறாரு பாபா, அவருக்கு நெருப்பு தேவைன்னு நான் சொன்னேன்ல, உடனே ஒரு கத்தி எடுத்து நிலத்தில் வந்து நுழைக்கிறார் அந்த கத்தியை. அப்படி நுழைச்ச உடனேயே அதுலேருந்து ஒரு நெருப்பு வருது. அப்போ நெருப்பு அவருக்கு கிடச்சிருது. அடுத்தது என்ன சொன்னேன் நான், தண்ணி. நான் கையில் வந்து சட்கா வச்சுருந்தாருன்னு சொன்னேன்ல, அந்த சட்கா வந்து ஓங்கி தரையில் அடித்த உடனே தண்ணி வந்துருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சாந்த்பாட்டில் வந்து கண்டிப்பாக இவர் ஒரு நாணி தான், இவர்கிட்ட ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது, இவரை இன்றைக்கி நான் பார்த்தது வந்து என் வாழ்நாள் நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு அவர் பார்த்துட்டே இருக்கார். இப்போ பாபா கேட்குறாரு, நீங்களும் வாங்க இந்த உக்கா குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அதை குடிக்கிறார். குடிச்சிட்டோன்னா அவருக்கு வந்து பாபா விட்டு போக மனசே இல்லைங்க. எப்போவுமே அப்படி தானேங்க, நமக்கு பாபா முகத்தை பார்த்துட்டே இருந்தாலே நம்ம அவரை விட்டு போகணுன்ற எண்ணமே வராது. கோயிலுக்கு போனால் கூட அவரே பார்த்துட்ருப்போம். ஸோ இவர் சாந்த்பாடிக்கும் அதே மாதிரி தாங்க. இவர் விட்டுட்டு போக மனசில் அப்புறம் கேட்குறாரு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாபாவும் வரேன் போகலாம் வாங்க உங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லோரும் போகிறாங்க. அந்த ஊர்லேயே அந்த கிராமத்துலேயும் நம்ம பாபா ரொம்ப நாள் இருக்காருங்க. அப்போ ஒரு நாள் சாந்த்பாடியிலோட மனைவி இருக்காங்களா, அவருடைய சகோதரனோடக்கு கல்யாணம் வந்து இருக்குது. அது எங்கே நடக்குது, நம்ம ஷீரடியில் நடக்குது. ஏன்னா அங்கே தான் பொண்ணு வீடு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சாந்த்பாடியில் வாங்க நீங்களும் வாங்க, நம்ம போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அவரும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வராரு. ஸோ எல்லோரும் கும்பலாக அங்கேருந்து எங்கேருந்து அவுரங்காபாத்தில் இருக்க அந்த சாந்தேத் பாட்டில் வீட்டிலேருந்து எல்லாரும் ஷீரடிக்கு வந்து கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருது. உடனே எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லோரும் சாந்த் பாட்டில் எல்லாம் அவங்களுடைய கூட இருக்கவங்க எல்லாரும் திருப்பி ஊருக்கு கிளம்ப போகும்போது அப்போ பாபா சொல்லிடுறாரு, நான் வரலை, நான் ஷீரடியிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் இந்த அத்தியாயத்துல அழகா சொல்லியிருக்காங்க. ஓம் சாய்ராம்.